ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்களா? அதுவும் ஃப்ரெஷராக ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ அவேர்னஸ் வீடியோ. பொண்ணு வந்து ஃப்ரெஷர், அவங்க வந்து ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதிகமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே வந்து நிறைய ஜாப் வேக்கன்சி போஸ்ட் பார்க்க முடியுது, நம்ம அதிலே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களும் வந்து ஒரு போஸ்ட் பார்த்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இந்த பொண்ணு அப்ளை பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்க, உங்களோட ரெஸ்யூம் அப்டேட்டட் ரெஸ்யூம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களும் வந்து ஷேர் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பர்சன் வந்து அந்த பர்சனோட நேம் சொல்கிறாங்க. அது ஒரு ஆப்போசிட்டில் பேச ஒரு மெயில் தான். ஸோ என்னோட நேம் இது, நான் வந்து என்னோடய கம்பெனிக்கு தான் எனக்கு வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் பார்த்துட்ருக்கேன், நான் ஜேடி ஷேர் பண்ணுறேன், நீங்கள் படித்து பாருங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜேடியில் வந்துட்டு காமனாக ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் என்னெல்லாம் ஒர்க் இருக்கும் அதெல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கு. ஃபைனலாக லாஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, கண்டினியூவாக ட்ராவல் இருக்கும். நான் ஸ்டேட் டு ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து ட்ராவல் பண்ணுவேன். அப்போ வந்து நீங்கள் என் கூட வர மாதிரி இருக்கும் அண்ட் என் கூட ஸ்டே பண்ண வேண்டியது இருக்கும். ட்ரெஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்னாக இருக்கணும், ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருக்கும், எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் வேணும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பொண்ணு படிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 பாயிண்ட் ஓகே, லாஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவங்க எதை மீன் பண்ணி சொல்கிறாங்க இந்த பொண்ணுக்கு புரியலை. எகெயின் மறுபடியும் இந்த பொண்ணு வந்துட்டு சரி ஓகே ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து பர்டிகுலர் ஒரு ஊர், அவங்க சொன்னாங்க உங்கள் ஊர்லேருந்து நியர்பை தான், அங்கே என்னோடய ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பொண்ணு வந்து ஆஃபீஸ் லொக்கேஷன் கேட்குறாங்க. அண்ட் லொக்கேஷன் கேட்கும்போது பார்த்துட்டிங்கன்னா மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்குது. லைக் கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூரில் வந்து என்னோடய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நியர்பை தான், உங்களோட ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணுற தூரம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த பர்சனே கேட்டிருக்காங்க உங்களுக்கு ட்ராவல் எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த பொண்ணு ஓகே, ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட்னா கண்டிப்பாக ட்ராவல் இருக்கும், ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ராவல் அப்படிங்கும்போது ஸ்டே பண்ணணும், அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸ்டே ஓகே தான். மறுபடியும் அந்த பர்சன் மெசேஜ் போட்டிருக்காங்க, இல்லை நீங்கள் வந்து என் கூட ஸ்டே பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்து டோட்டலாக வந்து மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எகெயின் இந்த பொண்ணு வந்து சரி ஓகே அப்படின்ட்டு பேசியிருக்காங்க. ஓகே சார், எனக்கு வந்து வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுங்க, கம்பெனி டீட்டெயில் அனுப்புங்க, வெப்சைட் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க அந்த பர்சன் சொல்லியிருக்காங்க இல்லை வெப்சைட் வந்து இப்போ தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொண்ணு அவங்க கம்பெனி நேம் கேட்டு கம்பெனி நேம் அனுப்பும்போது அந்த நேமை வந்து கூகுளில் சர்ச் பண்ணால் அப்படி ஒரு கம்பெனியே இல்லை. அண்ட் லொக்கேஷன் கேட்டால் ப்ராப்பரான ஆன்சர் வரல. அந்த பர்சன் வந்து கண்டினியூவாக மெசேஜ் பண்ணுறது என்ன அப்படின்னா என் கூட ஸ்டே பண்ணணும், அது உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பொண்ணு வேறு, ஃப்ரெஷர் வேறு, அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணணும் அந்த பொண்ணுக்கு தெரியல. ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு இல்லை சார் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுங்க, ஒர்க் எப்படி இருக்குது, ஒர்க் நேச்சர் என்ன அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த பர்சன் வந்து சேல்ரி வந்து கொண்டு வராங்க. உன்னோட சேல்ரி வந்து பார்த்துட்டிங்கன்னா 45 to 50 இருக்கும். 3 மந்த்ஸில் வந்துட்டு இன்சென்டிவ்ஸ் இருக்கும், ப்ளஸ் போனஸ், நிறையா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பர்சனோட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு உனக்கு ஓகேவா, ரெகுலராக ட்ராவல் நான் பண்ணுவேன், நீ ட்ராவல் பண்ணுறதுக்கு உனக்கு ஓகேவா, ஸ்டே பண்ணுறதுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரியான வேர்ட்ஸ் தான் அதிகமாக வந்திருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்கில் பற்றி கேட்கல, என்ன படிச்சிருக்கு, எதுவுமே அந்த ஆளுக்கு வந்து முக்கியம் கிடையாது. இந்த பொண்ணு என் கூட ஸ்டே பண்ணுமா, ஸோ இதுதான் வந்து பர்சனல் அசிஸ்டன்டோட ஒர்க்கா. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. இது மாதிரி நிறையா ஃபேக்கான ஜாப் போஸ்ட் இருக்குது. பொண்ணுங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக அது என்ன கம்பெனின்னு பாருங்கள், ப்ராப்பராக வெப்சைட்ஸ் இருக்கான்னு பாருங்கள், எங்கே லொக்கேஷன் இருக்குது, உங்களோட ஒர்க் நேச்சர் என்ன, ஜேடி வாங்கி ஃபஸ்ட்டு படிங்க. இது எதுவுமே தெரியாமல் வந்து பிளாங்காக போய் எனக்கு வேலை கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுவும் சேலரி காட்டு ஒரு ஃப்ரெஷருக்கு எடுத்தோன்னே இவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி எப்படிப்பட்ட ஒரு கம்பெனி, அதோட பேக்ரவுண்ட் என்ன மாதிரியான ஜாப் இருக்குது அப்படின்னு எல்லாமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுங்கள். நல்ல வேலை இந்த பொண்ணு வந்து அந்த பர்சனை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் அந்த பொண்ணுக்கு அப்படிலாம் எதுவும் யோசிக்காமல் பரவாயில்ல நல்ல கம்பெனி போகலாம் அப்படின்னு போயிருந்தா என்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியாது. நமக்கு ஒர்க் ரொம்ப முக்கியம், அதை விட நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்து ப்ராப்பராக கம்பெனி சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள்.